இறையேசுவில் அன்பான இறைமக்களே, இன்று அக்டோபர் 27, 2025 இந்த நாளிலே தாயாம் திரு அவையானது நமக்கு கொடுத்திருக்கின்ற இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 10 முதல் 17 வரையுள்ள இறை வார்த்தைகள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையா? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறையேசுவில் அன்பானவர்களே, யூதர்களின் கட்டளைகளில் முதன்மையானது ஓய்வு நாளை முழுவதுமாக கடைபிடிப்பது. ஓய்வு நாள் என்பது கடவுளுக்குரிய நாள். அந்த நாட்களில் மனிதர்களுக்குரிய வேலைகள் எதையும் செய்யாமல் கடவுளுக்குரிய செயல்களில் ஈடுபட்டு கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கடமைகளில் ஒன்று. அந்த ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திற்கு வருகை புரிகிறார். அங்கு உடல் நலம் குன்றி ஊனமுற்றிருந்த ஒரு பெண்ணை குணப்படுத்துகிறார். நம்மோடு இணைந்து வாழுகின்ற சக மனிதர்களை அன்பு செய்து அதன் வாயிலாக இறைவனின் பிரசன்னத்தை நாம் அடையலாம் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆனால் தொழுகை கூட தலைவரோ சட்ட திட்டங்களையும் நெறிமுறைகளையும் கடைபிடிப்பதிலே உறுதியாக இருக்கின்றார். சக மனிதர்களுக்கு செய்கின்ற அன்பின் மூலம் இறைவனை அடையலாம் என்ற உண்மையை இயேசு தனது கருத்துக்களின் வாயிலாக அந்த இடத்திலே போதிக்கின்றார். அவரது விளக்கத்தை கேட்ட அனைவருமே வெட்கி தலை குனிந்தனர். நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே தேவைகளில் உழல்வோரை கண்டறிந்து நமது அன்பான, கருணையான, அரவணைப்பான செயல்களின் மூலமாக அவர்களிலே இறைவனை கண்டுணரலாம் என்பதை இன்றைய நற்செய்தியானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. நம்முடைய அன்றாட வாழ்விலும் இறைமகன் இயேசுவின் இத்தகைய மதிப்பீடுகளை உள்வாங்கிக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி இறைவனுக்கு உகந்த மக்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்ற உறுதியோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆமீன். ஜெபிப்போம். நலன்களின் நாயகனே இறைவா, எங்களுடைய வாழ்வில் நீர் தந்த அனைத்து நலன்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை காலமும் உமது கருணையினால் எம்மை வழிநடத்தி எங்கள் அனைவரையும் கண்ணின் இமை போல என்றுமே காத்து வந்த உமது அரவணைப்பிற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்விலே உம்மை மறந்து உம்முடைய செயல் திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்ட தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகின்றோம். தாய்க்குரிய பாசத்தோடு எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை நித்தமும் அரவணைப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழுகின்ற உடல் நலம் குன்றியவர்கள், ஊனமுற்றவர்கள், வாழ்விலே கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நலன்களை வாரி வழங்குகின்ற வள்ளலாகிய நீரே, நல்ல ஒரு மருத்துவராக இருந்து அனைவருடைய மனங்களிலும் உடலிலும் உமது தூய ஆவியினை பொழிந்து எல்லோரும் விரும்புகின்ற நல்ல உடல்
மன நலத்தை தந்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். உம்மையே கதியென நம்பி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் என்றும் கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கையோடு எங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையுமே உம்முடைய திருப்பாதத்திலேயே சமர்ப்பிக்கின்றோம். தாய்க்குரிய பாசத்தோடும் தந்தையின் கருணையோடும் எங்கள் அனைவரையும் நீர் என்றென்றைக்குமே ஆசீர்வதித்து உம்முடைய நலன்களினாலே நிரப்பியருள வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.